துலங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் மரிய தெய்வம் பெரிய பெரும் தெய்வம் அருஜோதி தெய்வம் ஆகம வேதாதி எல்லாம் அறிவறிந்தான் தெய்வம் இல்லாத மணிவிளக்கால் விளங்குகின்ற தெய்வம் சேற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் நமத்தோடு கட்டிக்கொண்டு நடராஜ மேசரி செய்மொழிய கருணே தெய்வ செய்மொழிய கருணே குமரேச பகுத்தனே மொழி மாத குற மகள் பாதம் வருடைய மணவாளா காகமொரு வேடி காகமொரு திரு மருகோனே காலனை அணுகாமலுன்னு திரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி வாதிஞான போதனே வாழ வாழ நாதனே வாழ வாழ நாதனே வாழ வாழ நாதனே. சுவாமிகளுடைய அற்புதமான 43ஆம் ஆண்டு இந்த இல்லமே அடியார்களுக்குன்னு தான் இல்லம். ஏன்னா எவ்வளவு பேர் வந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு சேத்துப்பட்டு வட்டம் தெல்லாரம்பட்டு கிராமத்தில் இங்கே அவதாரம் செய்து நம்முடைய சுவாமிகளை தவத்திரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சதா அந்த தியானத்தை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த அற்புதமான அந்த குடில் இந்த வீடே சுவாமி நமக்காகவே அடியார்களுக்காகவே வந்த தங்கட்டும்
அடியார்களாக தங்க படுக்கிறதுக்கு எழுந்திருக்கிறதுக்குலாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும். ஏன்னா ஐயா அவர்கள் வகுத்திருக்கிற அற்புதமான இந்த குரு பூஜை பெருவிழா 43ஆம் ஆண்டு சிறந்த முறையிலே நிகழ பெருமான் ஐயாவை நம்ம வணங்கி இதரம் குப்பி வணங்கி வழிபாடுகள் செய்து கேட்டுக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டிலேயும் விசாக நட்சத்திரம் தை மாதத்துல வருகிற விசாக நட்சத்திரத்துல ஐயாவுடைய குரு பூஜை வரும். அந்த குரு பூஜை வருகிற போது நம்ம எல்லாம் சந்தோஷம் அடைவோம். ஏன்னா நமக்காக தை மாதத்துல விசாக நட்சத்திரத்துல அந்த விண்மீன் அழகாக ஐயா அவர்கள் கலந்திருக்கிற அந்த அற்புதமான ஒரு ஏகபோகமாய் நீயும் நானுமா இருக்கும் வகை பரமசுகம் அதனை அவர்கள் இடைமறிதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளேன்னு அந்த அற்புதமான அந்த ஐயா இரண்டரை கலந்திருக்க முடியாத அருட்பெருஞ்சோதியில கலந்திருக்க முடியாத ஐயா அவர்களை நமக்கெல்லாம் நம்ம அது சொல்ற போதெல்லாம் ஐயாவுடைய நினைவு தான் சேர்ந்து எங்களை எல்லாம் சிஷியரா விட்டு போயிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நம்முடைய அவர் எவ்வளவோ பேர் கோடிக்கணக்கு எங்களுக்கு முன்னோடிகள்லாம் நிறைய இருக்கிறாங்க பெரியவங்க. அந்த கலைத்தன்றல்ல கலை அந்த விஷயத்துல என்ன நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கங்காபுரம் பூவண்ணர் சுவாமிகளுக்கு பிறகு நம்முடைய கங்காபுரம் தெல்லாரம்பட்டி விபூதி வல்லால் ஐயாவுக்கு பிறகு நம்முடைய கங்காபுரம் பூவண்ணர் சுவாமிகள், அதற்கு பிறகு நம்முடைய மேல் சாத்தமங்கலம் கிருஷ்ண சுவாமிகள், ஏன்னா அதுக்கு பிறகு மற்றும் நிறைய அந்த கூட்டங்கள்லாம் ஐயருடைய மகன் ஐயா பிரசங்கம் செய்து அவருடைய மகனாகிய ரத்தின ராமஜோதி ஐயா அவர்களும் சன்மார்க்க சங்கத்துக்கு இணையாக இருந்து செயல்படுகிறார். ஓம் நமச்சிவாய. இன்று இந்த சுவாமியோடு வாழ்ந்த இல்லத்திலிருந்து அனைத்து சன்மார்க்க அன்பர்களோடு இருந்து இதை பதிவு செய்கிறோம். இதை கண்ணூரும் பக்தர்கள் எல்லாம் வந்து குரு பூஜையில் கலந்து கொண்டு இறையர்களும் குருவர்களும் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக ஓம் நமச்சிவாய. Yeah.
அந்த நாளே 19,000 நாங்க எப்படி வாங்கலாம்னு 6,000 19,000 என்ன அருமையான அன்பு சதாமானே உச்சேதத்தில் எடுத்துக் கொண்டு ஒரு கையெழு கொடுத்தது அவன் இங்க சிறந்த தவன் அருமை 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 அந்த பணியை நிறைவாக செய்து கொண்டிருக்க நமது தனிமலை ஐயா அவர்களும் இந்த நிகழ்வுகளை ஆண்டுதோறும் கலந்து கொண்டு இந்த நிதிகளை சேகரிப்பதும் அப்படி அருமையாக அந்த இசைப்பண் பாடுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அன்னாரும் நீண்ட ஆறுகளும் நிலை செல்வத்து வாழ்வாங்குவானை வள்ளத்துடன் வேண்டிக் கொண்டு
ஏடா ஆமா சொல்றீங்க தப்பு விட்டமா இருந்தோம். அப்படி கேட்கணுமா ஒருத்திக்காவது மரியாதை கொடு பத்தியா? அடா பத்தியா? ஏதுற பையன் என்ன வாழுவில்ல என்ன வாழுவில்லான்னு கேக்குறேன் ஆம்பளைங்களை போறியே யார் அவரு? யாரு யாரவன்? யாரவன்? என் சொந்த அக்கௌண்ட் பையன். அக்கௌண்ட் பையன் அந்த பையன் இந்த ஊர் ஒரு சொந்தலா இருக்குதா பின்ன பின்ன போனா பாட்டு ரொம்ப குள்ளமா இருக்கு மேடு ரொம்ப அவசரமா இருக்கு சீக்கிரமா புடிச்சேரிவா எட்டுமா? ஏய் கை எட்டுமான்னு கேக்குறேன். கைதான் பிடிக்கிறது அவன் கைதான். சீக்கிரம் ஓடி ஓடி சும்மா விட்டு விளையாட்டு சும்மா நீ வேற பேசாத. பாடுறது பாட தெரியுமா? ஏன் பாட தெரியாது? பாட வரும், நான் செத்தா வரும், இப்ப வராது. நீ கூட்டிங்களா தேகமாந்து இருந்தேன். அப்ப இந்த பாட்டு எவ்வளோ பாடுது? அதை விடு விளக்கமாக தெளிவாக சொல்ல தமிழ்ல வானொலி பெட்டி நம்ம வானொலி சொல்ல போறேன். அழகா சொல்ற நீ சொல்றீங்களா? அழகா வானொலி பொட்டி. சரி ஏண்டா இது ஆம்பளைங்க முக்காவாசி பேர் எப்படி இருக்கிறீங்க? ஒண்ணு சரக்கு புட்டி பாக்குறீங்க இல்ல பொம்பளை புட்டி பாக்குறீங்க. சமுதாயம் எப்பதான் முன்னேறும்? எங்களை போல டீசெண்டா எப்படி பிடிக்கிறது பாரு. முடிப்பா கேட்டுக்க. எங்க அப்பா அம்மா பிறந்தல ஒரு பிள்ளை நான் 14 கட்டினா தெரியாது. நான் பிறந்த எங்க அம்மா செத்துட்டாங்க. தாலியாக பையன் ஏண்டா அது ராவுகிறாங்க நீ போதரும் ஆக புடிக்கிறீங்க எத்தனை தால துப்பியோ நீ வேற பாடானு. நான் போன ராசி மாதிரி நான் பிறந்த எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்துட்டு எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. சொல்லடா நீ அங்கெல்லாம் பாக்குற நான் பார்த்தா ஆமா பிள்ளை பார்த்தா கொடுமை நடக்க வெளியே தெரிஞ்சுருவாங்க. அந்த பயத்துல எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. ஏண்டா உன் தந்தையாக பண்ண நல்லவரை ஏன் தெரியுமா? நீ கஷ்டப்படாதீங்க திருமணம் பண்ணிக்கல. நானும் வாழ்ந்து ஆளாயிட்டேன். எங்க அப்பா நல்லா பண்ணிட்டாரு. பேசாத முடிப்பா 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 சரி ஆயா பக்கத்துல உட்காருவியா? அங்க நித்தியாலும் தெரியாத ஆயா பக்கத்துல வாங்க. எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. ஐயோ எனக்கு ஆகல. எங்க அப்பா நல்லா பண்றாரு. பையா இவரு கூத்துல போயிடுற. சைலண்ட் ஓலை மரத்துல ஒண்ணு வச்சு கத்தா முத்து எங்க அப்பா நல்லா பண்றாரு. பையன் குடும்பத்தை வச்சுங்க பாரு. அதான் பொண்ணு எங்க அப்பா படித்தவள இன்னைக்கு இப்ப நான் செத்துருவோம். எங்க அப்பா படித்தவள ஏன் மடிவா இப்ப எனக்கு பிறந்த பிள்ளை எங்க அப்பா நான் கூப்பிடுவோம். அது எப்படி கூப்பிடுவோம்?
சொன்னாங்க எனக்கு முன்னால் காவலில் வந்து வைக்கக்கூடியவன் ஏன தாமன் ஐயாவுக்கு ஆண்டு விழாக்கு நேரம் கை வந்துட்டீங்க ஐயா ஆண்டு விழாக்கு நானும் எல்லாம் கை வந்துட்டீங்க நீ அந்த ஒன்று போட்டாங்க ஐயா விட்ட தலைவாழ இலை ஒரு கலை அது சாப்பிட சிரிக்க முடியாதுமா அதுல கஷ்டம் குடிக்கிற புத்தி போதும் போயிரு அப்ப ஒரு அறிவு இல்ல அவனா யாரு இந்த உலகத்துல கஷ்டத்தை கடவுளுக்கு யாரும் போச்சுக்கிறாங்க உண்மைதான் சொல்றாங்க முன்னாடி பாட்டு தான் சொல்லுவீங்க லீவ் எடுத்துக்கிறியாடா அது பொங்கல் லீவ் பண்ண நமக்கு மெடிக்கல் வேலை செய்யறாரு பொங்கல் வாங்க சொல்லிட்டா பாரு என் பொண்ணு அன்னைக்கு சும்மா சொல்லக்கூடாது உன் முன்னாடி கற்பு கடைசி இல்லைன்னா என் முன்னாடி தான் உன் முன்னாடியா என்னடா சொல்ற நான் குடியிருந்த இந்த கைலாய மலை நீ வேறுபாடு பெற்றெடுத்ததினால் இன்று முதல் ஈஸ்வரனுக்கு சமமாகி விட்டாய் ஈஸ்வரன் நீ ராமனீஸ்வரன் பிரத்யேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என் பெருமையை நானே குறை கூறி பேசுகிறார்கள். சொல்லுங்க அது மட்டும் கிடையாது, நிறைவாகத்தான் பேசுகிறார்கள். குறை கூறி பேசுவது கிடையாது. சரி, இருந்தாலும் எனக்கு நமது சுவாமிகளின் 43ஆம் ஆண்டு குரு பூஜை விழா 2ஆம் நாளான இன்று நமது வந்தவாசி நகரத்தைச் சேர்ந்த தேவி மலர் நாடக மன்றத்தினரால் நடத்தப்படுகின்ற இந்த நாடகத்திற்கு வருகை புரிந்துள்ள நாடக ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து நாடக நடிகர்களையும் வரவேற்கும் விதமாகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம்.